அப்படி சப்போஸ் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போக முடியும்? முதல்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எதை தாண்டினா ஃபர்தராக மேலே போக முடியும்னா இந்த இடத்த தாண்டணும். அதாவது 756 இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டணும். ஏன்னா இதுக்கு மேலே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸே இல்லை. என்றைக்குமே அப்படி ஸ்டாப் லாஸே இல்லாத இடத்துக்கு ப்ரைஸ் போக வேண்டிய தேவையும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாத இடத்துக்கு ப்ரைஸ் போக தேவையில்லை. அப்போது அதையும் மீறி போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரேலி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 மினிட்ஸில் இதை தாண்டி ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக ப்ரைஸை ஸ்டாப் பண்ண முடியாது. ப்ரைஸோட அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். 839 அப்படிங்கிற இந்த 24,839 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வணக்கம் ட்ரேடர்ஸ், நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த 24,756 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எதுவுமே கிடையாது. அதனால் ப்ரைஸ் அதுக்கு மேலே போக வேண்டிய தேவையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம. ஆனால் ஒரு நியூஸால் ஐ திங்க் இந்த GST 2.0 அப்படிங்கிற அந்த நியூஸால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் எதுவும் இல்லை, அதாவது லிக்விடிட்டி எதுவுமே இல்லை. அதன் காரணமாக தான் இந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்து இந்த 756 அப்படிங்கிற லெவலுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது என்னத்தை சொல்லுது அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் மணி கேம் எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. 10ல் 9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு எது பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முன்னாடியே சொன்ன மாதிரி 250 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அஹெட் ஆஃப் சம் நியூஸ் ஈவெண்ட்ஸ். பட் ப்ரைஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி எடுக்க வேண்டிய எல்லா லிக்விடிட்டியும் இங்கேயே எடுத்துகிட்டு அவன் கீழே போயிட்டான். ஸோ ஃபர்தராக அவன் கீழே தான் போயிருக்கணும். நேற்று நடந்த அப்மூவும் ஐ திங்க் அந்த GST மீட்டிங்கோட டே 1 நடந்த ஒரு அப்மூவ் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2 இன்னைக்கோட முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கே இன்னைக்கோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 டே 2. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்மூவ் அப்படிங்கிறது, பெரிய கேப் அப் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த கேப் அப் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நல்ல வேலையை பார்த்துருச்சுங்க. அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி, ஆக்சுவலி இதுக்கு மேலே லிக்விடிட்டி கிடையாது. ஆனால் இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அப்போது இந்த கேண்டிலுக்கு மேலேயுமே ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையுமே ஃபில் பண்ணிட்டு வந்துருச்சு. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கில் இருந்துமே ரிவர்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பல ரெசிஸ்டன்ஸ் மேலே அப்சைடில் இருந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அண்ட் ஸ்டில் இந்த டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இன்டாக்டாக தான் இருக்குது. என்றைக்குமே ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ப்ரைஸ் போயிட்டாலாம் அது வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது க்ளோசிங் அப்படிங்கிறது இது கீழே தான் வச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா மார்க்கெட் பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடே வைஸ்லையும் சரி செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கடந்த 2 நாட்களாக நியூஸின் காரணமாக தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக பிஹேவ் பண்ணிருச்சே ஒழிய ட்ரெண்ட்லாம் எதுவுமே மாறல. இன்னும் பொசிஷனலாக மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் தான் ஹை ப்ரைஸ். ஓப்பன் ஆனதுலேருந்தே ப்ரைஸ் கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் கூட மேலே போகலை. இதே மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. ஸோ அந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது 24,431 24,431ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட ஹை 24,980. அப்போது மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிருச்சுங்க. இப்போது இந்த 2 இடத்துலையுமே லிக்விடிட்டி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே வரும்போது நிறைய பேர் மார்க்கெட் கீழே வருதுங்கிறத கணிச்சு என்ட்ரி எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிறவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே இருக்குது. அப்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரிவர்ஸில் போட முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே போய் ரிவர்ஸில் போட்டு கீழே வரணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நம்ம இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது செல் அண்ட் ரைஸ் மோடில். ஏன்னா பொசிஷனல் ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. அண்ட் நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து 2 ஸ்டெப்பு கீழே வந்தால் 1 ஸ்டெப்பு தான் மேலே போகணும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே விழுகணும். ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகும்னா இந்த 1 ஸ்டெப் திருப்பி மேலே போகிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட மேலே போய் சில ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சுட்டு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போச்சு, இப்படி போய் இப்படி கீழே வந்திருக்கணும்.
இப்படி அப்படி ஆர் மேபி 1 ஹவரில் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி போய் இப்படி வந்துச்சு, இப்போ ஃபுல்லாக விழுந்துச்சு. இங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துருக்கணும். ஆனால் இங்கே விழுந்த ஃபால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இங்கே போன ரைஸுமே கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. அவ்வளோதானே ஒழிய. ஸோ ஸ்டில் த டவுன் ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகலை. அதனால் மேபி ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் கன்சாலிடேஷனை போட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகி பல நாட்கள் ஆன மாதிரி இருக்குங்க. நான் ஒவ்வொரு நாளுமே மினிமம் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுங்கிற மாதிரியான மூலம் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கெலாம் வந்து டோட்டலாக 400 பாயிண்ட் 450 பாயிண்ட் 3 நினைக்கிறேன். ஓப்பன் ஆனது ஒரு 250 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிய ஃபால். அது வந்து அந்த ஃபுல் கேப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுங்க. இப்போ 500 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஆனால் இந்த மூவ்லையுமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கூட வரலைங்க 1 ஹவரில். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா கடைசி 15 மினிட்ஸ் கேண்டிலால் வந்த ஃபேர் வேல்யூ கேப் அது. சப்போஸ் இது 1 ஹவராக இருந்துச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்காது. அதே மாதிரி 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. 15 மினிட்ஸ்ல இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இதெல்லாம் ஓகே தான். பட் இந்த இடத்துலயே ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செமையான ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்பவும் ஃபால் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இங்கே வந்திருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பு இது ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் தான். இதுக்கு ஒரு நல்ல ரிவர்சல், அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1 ஹவரில் இப்போதைக்கு இந்த 24,838 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மேலே நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு டபுள் டாப் இருக்குது பார்த்தீங்களா. 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேபி லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி போயிருக்கு. அப்போது இது ஒரு லோயர் லோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அந்த இடம் தான் இந்த 24,838. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இந்த இடத்துல நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்போ சப்போஸ் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக போகணும். ஆனால் அதற்கான தேவை இருக்கானா கிடையாது. இங்கே போகணுன்னே இப்போ தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் தான் இங்கே இருக்குது. ஆனால் ஆல்ரெடியே ப்ரைஸுக்கு இதுக்கு மேலே போக வேண்டிய தேவையில்லை. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எடுக்க வேண்டிய எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துருச்சு. ஸோ அஸ் பர் த சிஸ்டம், அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன், அது இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தே ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருக்கணும். பட் நியூஸால் மேலே போயிடுச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் ஆகலை. அதன் காரணமாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் வந்து ஒரு 2 நாளோட லிக்விடிட்டி, டே ஹை லிக்விடிட்டி சேர்த்து எடுத்துருக்கு. இன்னைக்கு மார்னிங் கேப் அப்பில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸை வெளியே லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்போது அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ். இப்போது உதாரணத்துக்கு அந்த ஸ்மார்ட் மணிக்கு வந்து இங்கேருந்து கீழே இறக்கிறதுக்கு ஒரு 2000 கோடி காசை வந்து யாராவது பை பண்ணால் கீழே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படியெல்லாம் அதை எடுத்துக்காதீங்க, கான்டெக்ஸ்ட்டுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2500 கோடி எச்சா வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அப்போனா கொஞ்சம் அபண்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது அபண்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்தராக ப்ரைஸுக்கு மேலே போக வேண்டிய தேவையில்லை. 24,838க்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இருந்தாலும் ஃபார் ஒன் ஆஃப் த அதர் ரீசன் ஏதாவது ஒரு நியூஸால் மேலே போச்சுன்னா மோஸ்ட் லைக்லி இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம. சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லோ கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ப்ரைஸோடைய அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி, ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டிங்க. அப்போது அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு இருக்கிறது இந்த 24,522 அப்படிங்கிற இந்த லெவல் கிட்ட தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போது ஃபர்தராக கீழே போகும்போது இங்கே போய் ஒரு குட்டி ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹையையும் வந்து தோற்றுவிக்காத காரணத்தினால ரொம்ப கம்மியான பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போது எப்படி சொல்கிறது, நான் வழக்கமாக சொல்கிற எக்ஸாம்பிள் தான். சென்னையிலிருந்து பஸ் வந்து திருச்சிக்கு போகும் அப்படின்னா அது விழுப்புரம் வழியாக மோஸ்ட்லி போகும் இல்லைங்களா, விழுப்புரம் வழியாக போகும், கரூர் வழியாக போகும், அதெல்லாம் ஒரு ஸ்டாப், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் ஸ்டாப்பு. ஆனால் அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது 24,337. இருங்க நம்ம மாற்றிடுவோம் அதை, 24,337. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல், அதாவது பை சைட் லிக்விடிட்டி. இந்த லெவலை தான் தொடணும். ஸோ இந்த 755 ஆர் 56 24,756 அப்படிங்கிறத செல் சைட் லிக்விடிட்டி. அதாவது இதை நீங்கள் சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து பஸ்ஸு புறப்படுது, இதை விழுப்புரம்னு வச்சுக்கோங்க.
இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா 24,404. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரூர்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு திருச்சி. ஸோ இப்படி தான் வந்து ப்ரைஸ் இங்கே வரும். இங்கே கொஞ்சம் ஸ்டாப் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் லிக்விடிட்டி பில் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி போய் இங்கே கொஞ்சம் லிக்விடிட்டி பில் பண்ணும். அல்டிமேட்டாக இங்கே போயிடும். ஆனால் இப்போது இந்த இடத்துக்கு போயிட்டுமே ப்ரைஸ் திருச்சியை தாண்டி வந்து உங்களுக்கு இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தஞ்சாவூர் பக்கம் அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம், அதாவது அதற்கு தேவையான விஷயத்தை இன்றைக்கி பண்ணிருச்சு. ஸோ இங்கேருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால் சொல்ல முடியாது 24,337 தாண்டி கீழே போயிருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கேப் அப் வந்து இங்கேயுமே கொஞ்சம் லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மேபி திருச்சியை தாண்டியும் தஞ்சாவூர் வழியாக பேருந்து செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது இப்போயே நம்மளால் சொல்லிட முடியாது. இங்கே போய் ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வருதா வீக் ரியாக்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். தற்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது வந்து ஒரு வீக்கான சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒரு குட்டியோட ரியாக்ஷன் கொடுத்து அவன் லோயர் லோ போட்டு கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கப்புறம் ப்ரைஸ் சப்போஸ் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உடனே கீழே போச்சுன்னா அது உடச்சிருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு 4-5 நாள் அடுத்த வாரமே உங்களுக்கு வந்து இதை போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் ஆகுதுன்னா மேபி இது இன்னொரு சப்போர்ட்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட் இப்படி மேலே ஏற்றி கொண்டு போகும். அது எவ்வளோ நாளில் போகுது, எப்படி ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டு போகுது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி விட்டு அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். ஸோ எனக்கு பேங்க் நிஃப்டியும் வெறித்தனமான ஒரு கேப் அப்பில் தாங்க ஓப்பன் ஆச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகி போச்சுன்னா இன்னும் அவன் அந்த 50% லெவலுக்குலாம் போகல. அந்த 50% லெவல் அப்படிங்கிறது 24,778 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அது பக்கம் அவன் போகவே இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 0.5% லெவல் போகவே இல்லை. அங்கிருந்தா வந்துக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் இங்கே பாருங்களேன், டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனீங்கன்னா இந்த டே ஹையை தூக்கிட்டான். இங்கே இருக்கிற டே ஹையை தூக்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ நிஃப்டி கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், பேங்க் நிஃப்டியால் மேலாம் போக முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா இது ஒரு டபுள் பாட்டம் கரெக்டுங்களா? இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த ஜிஎஸ்டி நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் பேஸ்ட் ட்ரேடர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறவங்களும் நேற்று புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி கீழே விழுமா அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா டெக்னிக்கலாக இன்னுமே கொஞ்சம் மேலே போயிருந்தா அது கீழே விழும் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் நிறைய பேர் நீங்கள் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அந்த கீழே இருக்க பை சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது 53,487 அப்படிங்கிற இந்த லெவலில் இருக்குது. இப்போ கீழே போகும்போது இந்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி முடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம கிரிப்டோ கரன்சி வழியாக போகும். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோமா, கிரிப்டோ கரன்சி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லான் ரைஸில் தான் இருக்குது. PO3 போட்டுக்கிட்டு இருக்குன்னு பேசணும் பார்த்தீங்களா. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பமாயிருச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த மேலே போன சாக்கில் இந்த டே லோ லிக்விடிட்டி எடுத்துச்சா, இன்னும் எடுக்கலை, சாரி டே ஹை லிக்விடிட்டி. இந்த 1,12,643ங்கிற லெவலை ப்ரைஸ் டச் பண்ணாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னுமே 0.5% லெவலுக்கு போகிறதுக்குலாம் இருக்குங்க. ஸோ பெரிய எந்த விதமான லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. லிக்விடிட்டி எடுக்காமல் வந்திருக்கு. ஸோ இதோட அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிவர்சல்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி கொஞ்சம் கீழே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சதுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ மேபி இப்போதைக்கு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 1,10,159 கிட்ட இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா இந்த வீக்கு 1,08,402 கிட்ட இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிறது பிட்காயின்லையுமே இன்டாக்டாக தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். நன்றி.